நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு முகலட்சணமுடைய ஒரு தெளிவான தலச்சைத்து கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க. இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதோட முக லட்சணம் பாருங்க. நம்ம டெய்லி அதோட முகத்துல முழிச்சாவே போதுங்க. அவ்வளோ ஒரு அம்சமான கிடாரி. நல்லா வெள்ள கொம்புல, குட்டி குட்டியான கொம்புல, நல்லா குட்டியான முகத்துல, நடுத்தரமான கிடாரிங்க. ரொம்ப பெரிய கிடாரியும் இல்லாம, ரொம்ப சின்ன கிடாரியும் இல்லாம, மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய கிடாரி. நல்லா சுழி சுத்தம் பாருங்க. ராஜா சுழி கரெக்ட்டா ஸ்தானத்திலே இருக்குது. கிடாரியோட உயரமும் பாருங்க. அதாவது நடுத்தரமான மீடியம் சைஸான கிடாரிங்க. சுழி சுத்தம் பாருங்க. ராஜா சுழி நடுமுதுகுல கரெக்ட்டா இருக்குங்க. அதேபோல நெத்தியிலயும் ஒரே சுழி தாங்க. நல்ல குழி நெத்தி, நல்ல வெள்ள கொம்பு, நல்ல ஜாதி பருப்புல ஜெர்சியில ஒரு சூப்பரான கிடாரிங்க. செவல வெள்ள, அதாவது செவலையில மேல பாருங்க 2 ஒரு வெள்ள அங்கங்க இருக்கு. ரொம்ப ஒயிட் அதிகம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் வெள்ள இருக்கு. அதேபோல நல்ல வால் இறக்கம். நல்ல தெளிவான கிடாரிங்க. குணம் பாருங்க எவ்வளோ ஒரு பொறுமையான கிடாரின்னு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள், பெண்கள் இருபாலருமே யார் வேணாலும் வந்து புடிச்சுக்கலாம். அவ்வளோ ஒரு சாதுவான குணமுடைய கிடாரிங்க. நல்ல நைஸ் தோலுங்க. அதேபோல காம்பு பாருங்க. நல்லா ரோஸ் காம்பு. கறக்க பிடிக்க அவ்வளோ அருமையா இருக்கும். மடி பாருங்க எவ்வளோ அம்சமா இருக்குன்னு. நரம்பு தார தலச்சங்கடாரியிலே எந்த அளவுக்கு ஓடியிருக்கு பாருங்க. நல்ல பால் வர்க்கமான கிடாரிங்க. பின்புறம் பாருங்க மடி அமைப்பு எவ்வளோ அருமையா இருக்குன்னு. நல்ல ஒரு ரோஸ் மடி. கலர் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. நல்லா ரோஸ் காம்புல இருந்திருக்கு. பை பாருங்க எவ்வளோ லூஸ் இருக்குன்னு. இன்னும் வந்து கன்று போட ஒரு 15 நாள் முழுசான டைம் இருக்குங்க. ஃபுல்லா மடி வச்சு தாங்க கன்று போடும். இந்த கிடாரியோட கறவை திறனை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து அதிகமாலாம் சொல்லல. 2 வேளைக்கும் சேர்த்து 5 நாளு 9 லிட்டர் பால் வந்து நம்மளோட தரப்புலேருந்து சொல்லிக் குடுக்குறோங்க. தாராளமா 9 லிட்டர் கறவை வந்து கண்டிப்பா கறக்கும். நம்ம இதையே 10, 11 கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சொல்லல. வரக்கூடிய கறவை என்னவோ அத வந்து கண்டிப்பா நம்ம வந்து சொல்றோம். 9 லிட்டர் பால் வந்து தாராளமா எதிர்பார்க்கலாங்க. அதேபோல கிடாரி வந்து தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான கிடாரிங்க. எந்த நேரம் விட்டாலும் சரிங்க, தண்ணி தீனிக்கு அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையுமே இல்ல. குணத்திலயும் தங்கமாட்டம் குணங்க. சூப்பரான கிடாரி. இளம் பொருளுங்க. 2 பல்லு தலச்செய்துங்கிறதுனால நீங்க கண்டிப்பா 10 வருஷத்துக்கு மாடு மாத்துற பிரச்சனையே இருக்காது. இந்த கிடாரியோட விற்பனை விலைய பொறுத்தவரைக்குங்க, ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் தாங்க சொல்றோம். ரூ. 41,000 மட்டும் தாங்க ரேட் வந்து சொல்லுதுங்க. ரூ. 41,000ன்ற விலையிலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு பண்ணலாம். பெரிய வித்தியாசம் வராதுங்க. வீடியோவில தெளிவா சொல்லி தான் போடுறோம். ஏதோ கொஞ்சம் ஒரு 1000, 500 தாங்க அனுசரிப்பு பண்ண முடியும். 41,000 மட்டுமே விலை வந்து சொல்லியிருக்குது. இந்த கிடாரி தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க. அனுசரிச்சு பண்ணிக்கலாம். விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியில மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க. தொடர்பு கொண்டு பேசுங்க. இளங்கிடாரியா வாங்கணும். 2 பல்லா இருக்கணும். சுழி சுத்தமா இருக்கணும். 10 வருஷத்துக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா கூப்பிட்டு பேசி வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வணக்கம்.